பெஞ்சால் புயல் கரையை கடந்து 2 நாளாச்சு. ஆனால் இந்த புயலுடைய தாக்கத்தால் விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரியில் ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகள் புரட்டி போடப்பட்டு கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் தலைகீழாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. கூட்டு வச்சு தான் பார்த்திருக்கேன், ஆனா வேட்டு வச்சு இன்னைக்கு தாண்டா பாக்கு. உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்கும். இன்றைக்கு மக்கள் தரையிறங்கி நாங்க 2 நாளா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம், எங்க போனீங்க என்று திமுகவுடைய அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. திமுகவுடைய வனத்துறை அமைச்சர் பொன்முடி மீது மக்கள் சேத்தவாரி இறஞ்சிருக்காங்க. மக்களை எள்ளி நகையாடியதற்கு, மக்களை அலட்சியப்படுத்தியதற்கு, மக்களை கேவலமாக பார்த்ததற்கு அவருக்கு கிடைத்த பரிசு இந்த சேரு. பார்த்தாலே தெரிகிறது. திருவண்ணாமலையில ஒட்டுமொத்தமான திருவண்ணாமலையே சோகத்துல மூழ்கிற அளவுக்கு ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சார்ந்த 4 பேரும் பக்கத்து வீட்டில் மொத்தம் 7 பேரும் நிலத்துல புதஞ்சி இறந்து போயிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இப்படி நடந்தது கிடையாது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்கள் வெள்ளத்தை எதிர்பார்க்காம வெள்ளத்துல மிதந்தாங்களோ அதே போல இந்த ஆண்டு விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, ஊத்தங்கரை இந்த பகுதிகள் மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாயிருக்குது. குறிப்பா திருவண்ணாமலையில வெள்ளம் வருமா அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 19 சென்டிமீட்டர் மழை திருவண்ணாமலையில் பெஞ்சிருக்குது. 19 சென்டிமீட்டர் பெரிய மழை கிடையாது. அப்போ ஏன் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது? கர்நாடகால இருந்து அங்க பெய்கிற மழையிலிருந்து கொஞ்சமா சேர்ந்து கரை புரண்டு வந்த அந்த வெள்ளம் சாத்தனூர் வந்து சேர சாத்தனூர் அணை நிரம்புகிறது. இரவோடு இரவாக சாத்தனூர் அணை திறக்கப்பட்டுச்சு. மக்கள் கிட்ட முன்னெச்சரிக்கை எதுவும் கொடுக்கல என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு முன்வச்சிருக்காரு. சாத்தனூர் அணை நிரம்பியதால் மட்டும்தான் கடலூர்லையும் திருவண்ணாமலையிலையும் கள்ளக்குறிச்சி வரைக்குமான மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியது சாத்தனூர் அணையில இரவோடு இரவாக இரவு 1 மணிக்கு திறக்கப்பட்ட அந்த தண்ணீர் தான். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலையில வஉசி நகர் அப்படிங்கிற ஏரியா, அல்ல ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர், அவருடைய மனைவி, அவருடைய மகன், அவருடைய மகள் வீட்டில் முதல்ல மரம் விழுது. அது கொஞ்சம் தடுமாறி எந்திரிச்சு போகிறதுக்குள்ள பெரிய பாறை வந்து உருண்டு விழுது. ஒட்டுமொத்தமான வீடும் உள்ள போகுது. அந்த பக்கத்து வீட்டில் இருந்த பிள்ளைகள், விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைகள் பக்கத்து எல்லாம் 7 வயசு, 14 வயசு, 9 வயசு, 4 பிஞ்சு பிள்ளைகளும் 5 பிஞ்சு பிள்ளைகளும் ஒரு கணவன் மனைவி இறந்து போயிருக்காங்க. இந்த 7 பேருடைய மரணத்திற்கு யார் பொறுப்பேற்பது? எவ்வளவு வலி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். ஏங்க, மண்ணுக்குள்ள மூழ்கி இறந்து போற துயரம் போல ஒரு துயரம் உண்டா? ஒரு கொடுமை உண்டா? ஊத்தங்கரையில மனசாட்சியோட பேசலாம். ஊத்தங்கரையை சார்ந்த யாராவது ஒருத்தர் தான் மனசாட்சியோட பேசலாம். இந்த 15-20 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு குளம், ஒரு ஏரி, ஒரு கம்மா தூர்வாரப்பட்டிருக்கா ஊத்தங்கரையில? தொடர்ச்சியாக ஊத்தங்கரையில மாறி மாறி வெற்றி பெறவங்க இந்த வேலையை செஞ்சிருக்கானா? இல்லை. அப்போ உடனடியாக எல்லா ஏரிகள்லையும் பிளாட் போட்டாச்சு. எல்லாம் வந்து குப்பை மேடை மாறிடுச்சு. ஒரு ஆறு இருக்கு, ஒரு ஆறு. அந்த ஆற்று வாய்க்காலில் சிமெண்ட் போட்டு இந்த பக்கமும் சிமெண்ட் போட்டு முழுகி வச்சிருக்கான். சிமெண்ட் போட்டு மூணுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வாய்க்காலில் மண் வந்து சேருது. மண் சேரி கிட்டத்தட்ட வாய்க்காலுடைய ஆழத்தை விட வாய்க்கால் நிறைஞ்சிருது. தண்ணி வரும்போது வாய்க்கால்லேருந்து வெளியே வருது, அது வாய்க்காட்டில் போகுது. வாய்க்கால பூரா சிமெண்ட் போட்டு கட்டிட்டாங்க. சாலையே சிமெண்ட் போட்டு கட்டணும், சாலையை சிமெண்ட் போடல. வாய்க்காலில் சிமெண்ட் போடக்கூடாது, வாய்க்கால சிமெண்ட் போட்டுருக்கான். எங்க போடணுமோ அங்கே போடாம, எங்க போடக்கூடாது அங்கே போட்டுருக்கான். அதோடைய விளைவு தான் வயல்வெளிக்கு தண்ணி. இரக்கமுள்ள முதலமைச்சர், கருணையுள்ள முதலமைச்சர், மனிதநேய முதலமைச்சர், தாயுள்ளம் படைத்த முதலமைச்சர் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. எவ்வளவு கருணை! என் தெய்வமே, என் கடவுளே என்று கொண்டாடுற அளவுக்கான ஒரு முதலமைச்சர் நமக்கு வச்சிருக்காரு. என்ன பறக்கான அது? வெள்ளத்தில் மக்கள் வந்து பட்ட கஷ்டத்தை பார்த்து அவங்களுடைய சான்றிதழ் அடிச்சுட்டு போயிருச்சு,
புத்தகங்கள் அடிச்சுட்டு போயிருச்சு, வீட்டில் உள்ள மளிகை ஜாமான்கள் காணாமல் போயிருச்சு, மிக்சி கிரைண்டர் டிவி என்று அடித்து கொண்டு போயிருச்சு, அவங்களுக்கு வச்சிருந்த அத்தனை பொருட்களும் அடிச்சுட்டு போயிருச்சு. வீடு கூடு போல நிற்கிறது. இப்படி வீட்டையெல்லாம் இழந்து, உபகரணங்களை இழந்து, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்களை இழந்து, வீட்டை இழந்து நடுத்தர நிற்கக்கூடிய மக்களுக்கு, 30 ஆண்டுகள் உழைப்பை நீரில் கொடுத்துட்டு நிற்கிற மக்களுக்கு 2000 ரூபாயை கொடுப்பதற்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும்? ஈரோடு இருந்தால் 2000 ரூபா, செத்து போனா 5 லட்சம் ரூபா. திருவண்ணாமலையில் இறந்து போன ராஜ்குமாருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய பிள்ளைக்கும் 4 குடும்பத்தில் 4 பேர் இறந்து போயிட்டான். குடும்பமும் போயிடுச்சு. யாருக்கு பணம் கொடுக்குறீங்க? யாருக்கு பணம் கொடுக்குறீங்க? ஒரு குடும்பத்தில் 4 பேரும் போயிட்டாங்க. ராஜ்குமார் இறந்து போயிட்டாரு, அவங்க மனைவி மீனா இறந்து போயிட்டாரு, பையன் கௌதம் இறந்து போயிட்டான், மகளும் இறந்து போயிட்டா. மொத்த குடும்பமும் காலி. மொத்த குடும்பம் காலி. பக்கத்து வீட்டில் ஒவ்வொரு குழந்தைகளும் காலி. கள்ளக்குறிச்சியில் கொடுப்படுத்து சாராயம் குடிக்க முடியாம, டாஸ்மாக்ல வாங்க வக்கு இல்லாம, கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவனுக்கு 10 லட்சம். மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம். கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம். நீர்ல மூழ்கி மண்ணுக்குள்ள புதைஞ்சு செத்து போனவனுக்கு 5 லட்சமா? அடுக்குமா அந்த அரசு? அதனால தான் சேத்த வாரி இறஞ்சான் மக்கள் பொன்முடி மேல. ஒசி பஸ் இப்போ ஓசியில் சேத்தறிஞ்சதால நல்ல வேலை விழுப்புரத்துக்காரங்கனால சேத்த வாரி இறைச்சான். இதே வேற ஊரா இருந்தா சேத்துக்குள்ள வேற ஏதாவது கரைச்சி ஊத்திருப்பான். உங்களா அத மாதிரி அடிக்கணும். வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உங்க புண்ணியம் சோறு போட்டு புண்ணியம் அதான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. 4 தலைமுறை கருக்குற எங்களுக்கு வாய்ப்பு கருக்குற எங்களுக்கு வாய்ப்பு கருக்குற எங்களுக்கு வாய்ப்பு பார்த்தாலே அடிக்கணும் இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு பேச்சா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட. தொட்டவனே நான் விட்டதே இல்லை. வீட்டில் இருந்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் போயிருச்சு. நிற்கதியா நிற்கிறான். அவங்கிட்ட போய் நிற்கதியா நின்று 2 நாள் சாப்பிட வழி இல்லாம, சாப்பாடு இல்லாம இருந்தவனுக்கு கெட்டுப்போன சாப்பாட்டை உலகத்துல எந்த அரசாது கொடுக்குமா? திமுக காரன் கொடுத்துருக்காங்க. நான் குமார் அவசரப்பட்டிய முதலமைச்சர் கனவுல இருக்கார் இல்லையா 2026 அவரு பாதிக்கப்பட்ட சென்னை மக்களை தன்னுடைய பனையூர் இல்லத்துக்கு வர வச்சிருக்காரு. அப்பா, எப்படி நான் ஓட்டு கேட்டு எப்படி தொகுதிக்கு போவீங்களா, இல்லை உங்க மக்களை புறத்தையும் பனையூருக்கு வர வச்சிருக்கீங்களா? மக்கள்கிட்ட இறங்கி போங்க. மக்கள்கிட்ட இறங்கி போங்க. விழுப்புரத்துல இருந்து, இதே விழுப்புரத்துல நீங்க மாநாடு போட்டீங்க, மாநாட்டுக்கு மட்டும் தான் வருவீங்களா? கேரவன் வந்து உட்காருவீங்களா? மாநாட்டு போட்ட அந்த விக்கிரவாண்டியில வீச்சாலையில் எவ்வளோ பெரிய பாதிப்பு தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? புஷியானது இதெல்லாம் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது. படப்பிடிப்பு முக்கியம்தான், கமிட்மெண்ட் முக்கியம்தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் விஜய் வந்து நின்னாருங்க, விஜய் வந்து பார்வையிட்டாருங்க, ஒரு அழுத்தம் கூடும், ஒரு அரசுக்கு ஒரு அழுத்தம் வரும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நம்மை ஆளக்கூடியவர்கள், நம்மளை ஆண்டு கொண்டு இருப்பவர்கள், நான் உங்களினுடைய ஆளு, நான் மக்களுடைய ஆளு, நான் மக்கள் தலைவன் சொல்லக்கூடியவன் சொபஸ்டிகேட்டா சொகுசா வாழ்றான். அவன் எவன் வீட்டுக்கும் தண்ணி போறது இல்லை. வர்றதெல்லாம் எளிய மனிதர் வீட்டு தான் வருது. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளை ஆள்றவன் ரொம்ப நிம்மதியா இருக்கிறான். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம்.